வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் ஸ்பெஷல். நாம் இன்னைக்கு நெய் பிஸ்கட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, அதாவது 150 கிராம் கோதுமை மாவு நம்ம எடுத்து நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வேற ஒரு பாத்திரத்துல 1/4 கப், அதாவது 60 கிராம் நெய் சேர்த்துக்கணும். இதை நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டா அடிக்கணும். ஓரளவு நெய் சாஃப்டா ஆனதும் அதுல 1/3 கப், அதாவது 50 கிராம் பவுடர்டு சுகர், அதாவது பொடித்த சர்க்கரையை சேர்த்துடணும். நீங்க இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி, ஒரு வெண்ணெய் பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். இது கூட நம்ம ட்ரையாக வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவு, மிச்ச பொருட்கள்லாம், அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா எல்லா மாவையும் திரட்டி ஒரு சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசையணும். சப்போஸ் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு ஸ்பூன் நெய் தேவைப்பட்டது, நான் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 170 டிகிரி செல்சியஸில் 2 ராடை ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம விரும்பின வடிவத்தில் பிஸ்கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ, இல்லை பிஸ்கட் கட்டர் இருந்தால் அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜி ரெடி ஆயிடுச்சு, ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் 2 ராடும் ஆட் பண்ணி அதே மாதிரி 170 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆயிரும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் நம்ம பிஸ்கட் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. பட் பிஸ்கட் இப்போ தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்ல பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம பிஸ்கட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.